சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நேற்று மாலை செந்தில் பாலாஜி டெல்லிக்கு சென்றுள்ளார். அதிகாலையில் தமிழகத்திற்கு மீண்டும் வந்துள்ளார். என்ன காரணம், எதற்காக செந்தில் பாலாஜி திடீரென்று டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார்? இணையதளங்கள் முழுவதுமாக ஹாட் டாப்பிக்காக இதுதான் இருக்கிறது. உண்மையான காரணத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜியை 2 நாளில் அமைச்சராக அழகு பார்த்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதுவும் அதே இலாக்காவை, அதாவது மதுபானம் மற்றும் மின்சாரத்துறையை மீண்டும் அவருக்கு கொடுத்து செந்தில் பாலாஜிக்கு கிரீடத்தை வழங்கி அழகு பார்த்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதுதான் மு.க.ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய தவறு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில வாரத்திற்கு முன்பாக தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனைகளை நடத்தி முதற்கட்டமாக 1000 கோடி ஊழல் நடைபெற்றிருப்பதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். இதில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் சிக்குவாரா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாது. எப்படி டெல்லியில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்முதல் ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்று ஆட்சி கலைக்கப்பட்டதோ, அடுத்த தேர்தலில் அதேபோல் தமிழகத்திலும் இதே நிலைமைதான் வரும். அமலாக்கத்துறை அதற்காகத்தான் செந்தில் பாலாஜி மீது இன்று வரை கை வைக்காமல் அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து வருகிறார்கள். இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குத்தான் செந்தில் பாலாஜி டெல்லிக்கு சென்றுள்ளார். குறிப்பாக பாஜகவினர்கள் கடுமையான போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை வைரலாக பரவி வருகிறது. மேலும் மு.க.ஸ்டாலின் அவர்களோ அல்லது சட்டசபையில் எந்த ஒரு அமைச்சரோ இதை பற்றியான பேச்சுக்கு பதில் பேச்சு பேசாமல் மௌனம் காத்து வருகிறார்கள். நிச்சயம் இதில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வார் என்பதில் 100% உறுதி. இதில் ஸ்டாலினை காப்பாற்றிக் கொள்வதற்கும் முழு பழியை தன் மீது போடுவதற்கும் தான் டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதில் யாரை சந்தித்திருக்கிறார்? தனியார் ஹோட்டலில் பாஜகவின் மிக முக்கியமான நபர்களை சந்தித்து பேசியிருப்பதாகவும், அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் இருந்து பாதுகாப்பை தேடுவதற்கு காலில் விழக்கூட தயார் என்று கூறியிருப்பதாகவும், ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தி வந்த ரஃபேல் வாட்சை பற்றி விமர்சனம் செய்துதான் 15 மாதங்கள் சிறைக்கு சென்றார். சிறையிலிருந்து வந்ததும் மீண்டும் அண்ணாமலையை சீண்டினார். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் 1000 கோடி வரை செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். டெல்லிக்கு சென்று யார் காலில் விழுந்தார்? பாஜகவின் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரத்தில் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்கிறாரா? இந்த வழக்கு எங்கெல்லாம் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.